29 பெற்றுக்கொண்டேன். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உதாரணம் இருக்கும் அல்லவா? எந்தெந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை தொட்டார், எப்படியாக நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, அப்படியாக உங்களை ஒவ்வொருவரையும் யாரை கேட்டாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்கன்னு, இந்த நாளிலே ஆண்டவர் என்னை தொட்டார், இந்த நாளிலே ஆண்டவர் என்னை அழைத்தார், இந்த நாளிலே நான் ஞானஸ்தானத்தை எடுத்தேன் என்று. அப்ப தேவனுடைய அழைப்பு மாறாது. அங்கே பார்ப்போம் என்று சொன்னால் அதுக்கு அடையாளமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போகலிப்ஸ், livre d'Apocalypse chapitre 3 verset 20. பிரெஞ்சில் எடுங்க, நான் தமிழை படிக்கிறேன். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஆமென். பிரெஞ்சில் வாசிங்க. Apocalypse chapitre 3 verset 20. Voici, je me tiens à la porte et je frappe. Si quelqu'un entend ma voix et ouvre la porte, j'entrerai chez lui, je souperai avec lui et lui avec moi. Amen. ஹல்லேலூயா. என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவருடைய ஐக்கியம், அவருடைய உறவு, நான் என் பிள்ளையே, மகளே, மகனே என்று சொல்லி நீங்களும் அவர் இணைந்திருக்கும்படி ஆண்டவர் அங்கே கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அதனாலே தான் நீங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தது நிமித்தம் நாங்கள் குடும்பங்களாக மாறி வந்து சபை கூடுகிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா வருவோமா? இந்த எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை சொல்லுகிறோமே, அவர் எல்லாரும் ஈஸியா நாங்கள் கொண்டு வந்து ஆராதிக்க வைக்க முடிகிறதா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படித்தான் கொண்டு வந்தாலும் இத்தனை சட்டைகள். அப்ப ஆண்டவருடைய அழைப்புடைய வாழ்க்கையில இருக்கும்போது அங்கே அவர்களும் சபை கூடி வரத்தக்கதான வழிகளை கற்கிறார். ஆமென். அவர்களையும் அழைத்துக்க எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டு. ஆனாலும் சில தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சபையில் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வந்து அவர்கள் வீசா தேவைகள் நிமித்தம் வேலைகளோடு இருக்கிறபடினாலே அந்த சபை கூட முடியாதபடி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். இப்ப பாருங்க எத்தனை காரியங்களோடு இந்த 2024 தகப்பன் உங்களை அழைத்திருப்பார். ஆனால் சில காரியங்கள் நிமித்தம் நாங்கள் செவி கொடுக்காதவர்களாக, இல்லை ஆண்டவரே நாங்கள் மணிக்கு 3 மணிக்கு கர்த்தர் தட்டி எழுப்புறார் என்று சொன்னார், இல்லை எனக்கு சரியான களைப்பு, என்னால் முடியாது என்று தூங்குகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு தவறாமல் போன்ற ஆண்டவர் தட்டி கொடுப்பார், அழைப்பார். நாங்கள் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம், ஏதோ ஒரு பலவீனத்திலே தான் இருப்போம். ஆனால் இந்த வார்த்தை மூலம் நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த நாட்களை விட்டு இனிமேல் வரப்போகிற நாட்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு கனம் கொடுக்கிற நாட்களாய் நாங்கள் அனுசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாங்கள் தேடி போகவில்லை, எங்களை தேடி அவர் வந்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் அந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே கூட இந்த இடம் வெறுமையா இருக்கும். நாங்கள் ஒரு 3-4 பேர் தான் ஆராதிப்போம். இதில் இருந்து அதிக துக்கமா இருக்கும். உண்மைதான், பிள்ளைகளுக்கு வேலை இருக்கும். ஆனால் எல்லாரும் கூட வந்து நீங்கள் சமூகம் அளிக்க விரும்புகிறதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த வாஞ்சை கர்த்தர் செய்கிறதான பெரிதான சிறிதான எல்லா நன்மைகளையும் நாங்கள் சீக்கிரத்திலே மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. முடியாது, இப்போ வழியில் இருக்கிற பொருள் எல்லாரும் கூட்டின்னு வாங்க நான் கேட்க முடியாது, அதை விட அவருக்கு வேலை. ஆனால் அப்படி அல்ல, கிட்ட இருந்து வர முடிந்து வேலை இல்லாமல் இருந்து அப்படியா இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அதுக்கண்டே நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ரட்சிக்க அழைத்திருக்கிறார், அவரோடு ஐக்கியம் கொள்ள அழைத்திருக்கிறார். அவர்களை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மத்திய 11:28 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய 11 எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை இன்னொரு விஷயம் நாங்கள் பார்ப்போம். எதற்காக அவர்களை அழைத்தார் என்று பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மத்திய 11 மத்திய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். Matthieu chapitre 11 verset 28. Venez à moi, vous tous qui êtes fatigués et chargés, et je vous donnerai du repos. Amen. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் எங்களை அழைத்திருக்கிறாங்க? இங்க வருத்தத்தோடு இருந்தா அப்ப நாங்க போயிட்டு எனக்கு பிடிச்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தா என் பிரச்சனை மாறுமா? ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்தவளோடு போய் நான் பேசிக்கொண்டு இருந்தா மாறுமா? இல்ல, அவர் அழைக்கிறார் அல்லவா, அந்த ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஓடி வருகிறவர்களாக இருக்கிறோம். வாஞ்சோடைய தாகத்தோட மகளே மகனே வா, உன் துக்க நாட்கள் முடிந்தது, இனிமேல் நீ தீங்கை காண்பதில்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லுகிற அந்த சத்தங்களை அல்லது வேதத்தை எடுத்து வாசிக்கிற போது, இந்த வசனங்கள் உங்கள் ஊடாய் பேசுகிற போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய பாரங்களை சுமக்க தான் பார்த்தோம், ரட்சிக்க அழைத்தார், அவரோட உறவு கொள்ள அழைத்தார், உங்களுடைய பாரங்களை சுமக்க அழைத்தார். ஹல்லேலூயா. இப்படி அநேக மத்தேயு 4:27 எடுத்துக்கொள்வோமா? Matthieu chapitre 4 verset 21. Alléluia. Alléluia.
chapitre 4, verset 21. De là, étant allé plus loin, il vit deux autres frères, Jacques, fils de Zébédée, et Jean, son frère, qui étaient dans une barque avec Zébédée, leur père, et qui réparaient leur filet. Amen. அப்புறப்பட்டு போகையில் வேறு இடத்து சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். ஆமென். ஹalleluya. என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? பேசுவோமா? சொல்லுவோம். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அந்த படகுல வலை பழுது பார்த்து அப்பாவோட சேர்ந்து என்ன செய்யறாங்க? அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு என்னுடைய ராஜ்யத்தின் பணிக்காய் வாழ்ந்து கூப்பிடுறார். ஹalleluya. ஆமென். அப்ப அவருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அழைக்கிறது. அழைப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தமா இருக்கும். ஒருவேளை இப்ப இல்ல ஆண்டவரே காலம் தாமதமாகி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கே ரட்சணிய நாள் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே இனி காலம் செல்லாது, உடைய வசனத்தை இன்றைக்கு கேட்கிறேன், நீ சொன்ன அந்த ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹalleluya. ஒரு தள்ளி போட்டுக்கொண்டே போகக்கூடாது. அப்ப அங்கே பார்த்தோம் என்னன்னு சொன்னா அவர் ஊழியத்துக்கு எங்களை அழைக்கிறார். ஹalleluya. அவர் மாத்திரமல்ல, அவர் 12 வரையும் அழைத்து பாருங்க. மார்க் 6 அப்ப படிச்சோம். அப்ப மார்க் 6 படிங்க. மார்க் 6 chapitre 6 verset 7 படிங்க. Marc chapitre 6 verset 7. Alors il appela les 12 et il commença à les envoyer deux à deux en leur donnant le pouvoir sur les esprits impurs. Amen. Amen. அங்கே சுபாசிமா. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. ஹalleluya. ஹalleluya. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அதிகாரம் கொடுக்கிறார். என்னத்துக்கு கொடுக்கிறார் அதிகாரம்? 7வது வசனத்திலே அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பாருங்க, இந்த வேதம் முழுவதும் இப்படியே நாங்க பார்த்து கொண்டு போவோமா இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்து 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 கொண்டே இருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்ப பாருங்க எவ்வளவாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அதிகாரத்தை கொடுத்து என்னத்துக்கு அதிகாரம்? கட்டில இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க, வேதனையில் இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்க, பிசாசின் பிடியில இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க, இப்படியாக அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு மட்டுமா கொடுத்தார் ஆண்டவர்? அந்த 12 மட்டுமா கொடுத்தார்? இல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே அந்த வல்லமை நாம் யாரும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்கள் தான் அதை அனல் மூட்டி துதியினாலும் ஆராதனையினாலும் அந்த வேத வாசிப்பினாலும் ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரிகிற வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். 7:33 படிங்கம்மா. Marc chapitre 7 verset 33. Alléluia. Marc chapitre 7 verset 33. Il le prit à part loin de la foule, lui mit les doigts dans les oreilles et lui toucha la langue avec sa propre salive. Puis levant les yeux au ciel, il soupira et dit: Ephphatha, c'est-à-dire ouvre-toi. Amen. அவர் அவரை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு. ஆமென். ஹalleluya. அங்க என்ன செய்கிறார் கர்த்தர்? விடுதலை, சுகம் கொடுக்கிறார். ஹalleluya. நீங்களும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய நாமத்தை சொல்லி நோயாளிகள் மேலே, பலவீனம் உள்ளவர்கள் மேலே, பிரச்சனை உள்ளவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிற போது அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும், பலவீனங்கள் மாறும். ஹalleluya. எல்லாவற்றையும் இன்றைக்கு பழைய நாங்கள் மறந்து போய் இருக்காதபடிக்கு அங்கே பாருங்க 34 பார்க்கணும். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு என்ன அர்த்தமாம்? எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. ஹalleluya. சொல்ல போறோம், பார்க்க முடியாத கண்கள் திறக்கப்பட வேண்டும், கேட்க முடியாத செவிகள். ஹalleluya. ஆமென். அல்லது கண்ணும் நன்றாய் செயல்படும், காதும் நன்றாய் செயல்படும், முரட்டாட்டம் உள்ள இருதயம் அது திறக்கப்பட வேண்டும். ஹalleluya. அப்படி எல்லாம் உங்களுடைய குடும்பங்களிலேயோ சபைகளிலேயோ உங்களுடைய எங்கெங்கெல்லாம் நீங்க அப்படிப்பட்ட பாடுகளில் இருக்கிற ஜனங்களை காண்கிறீர்களோ இன்றைக்கு நினைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். அதாங்க மோசேஸ் ஐயா சொல்லுவார் எப்பொழுதும், நீங்கள் அவரை தேட வேண்டியதில்லை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியின் வல்லமை வரங்கள் தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதன் நிமித்தம் அது அவருக்குள்ளாய் கொழுந்து விட்டு இருக்கிறது. ஹalleluya. அப்ப நாங்கள் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தரித்துக் கொள்ள உங்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப
இப்படியாக அநேக காரியங்களிலே தான் கர்த்தர் எங்களை உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி அவர் ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், சுகம் வரவில்லை. ஒரு வைத்தியரிடத்திலே கண்டு போய் ஒரு நல்ல வைத்தியரிடத்திலே உங்களுக்கு சுகமாகும்படியாகவும் கர்த்தர் செய்வார். கர்த்தரும் சுகம் கொடுப்பார், ஒரு வைத்தியர் மூலமும் சுகம் கொடுப்பார். அநேகர் சில பேர் இருப்பார்கள், நான் பிறந்ததிலிருந்து நான் எந்த மருத்துவம் எடுப்பதில்லை, அப்படியாக மறித்து போன இந்த யூரோப்பிலே கூட எவ்வளவோ ஜனங்கள் அப்படி மூடத்தனமாய் இருந்திருக்கிறார்கள். அப்படி அல்ல, அந்த மனுஷனையும் அந்த வைத்தியரையும் உருவாக்கி அவருக்குள்ள ஞானத்தை வைத்து இதை இப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நம்முடைய தேவன் மூடனல்ல, அவர் ஞானவான். அல்லேலூயா. ஞானத்தை எங்களுக்கும் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும். அங்கே மார்க் 8:34, மார்க் livre de Marc chapitre 8 verset 34. Alléluia. Katawe Verset 34. Puis, ayant appelé la foule avec ses disciples, il leur dit: si quelqu'un veut venir après moi, qu'il renonce à lui-même, qu'il se charge de sa croix et qu'il me suive. Car celui qui voudra sauver sa vie la perdra, mais celui qui perdra sa vie à cause de moi et de la bonne nouvelle la sauvera. Amen. Alléluia. பின்பு அவர் ஜனங்களை தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது சொன்னார், அநேக அழைப்புகளை ஆண்டவர் விடுகிறார் தான் உண்மை. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை நான் காலத்திலே போட்டது நிமித்தம், காதிலே போட்டது நிமித்தம், அல்லது ஏதோ ஒரு இடத்திலே சிலுவை வைத்திருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையும் வராது, வெற்றி வாழ்க்கையும் வாழ முடியாது. அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவனின் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்கு பிரியமாய் காணப்படுகிறதான என்ன காரியமா இருக்கலாம்? நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை எனக்கு அதிகமான பணம் இருக்க வேண்டும், அதிகமான சொத்து பத்து இருக்க வேண்டும், இல்லது ஏதோ ஒரு குடி போதையில, இல்லது ஒரு போத வஸ்துல, ஏதோ ஒரு உலக இச்சையில, இப்படியாக பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துல நாங்கள் அடிமைப்பட்டு இருப்போமானால் அங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை. அல்லேலூயா. ஆமென். நான் என்று சொல்லுகிற போது எனக்குள்ளாய் நான் செய்கிறதான நன்மையான காரியங்களும் அடங்கும், தீமையான காரியங்களும் அடங்கும். அது எது தேவ வசனத்துக்கு புறம்பானதென்று நீங்கள் நானும் காண்கிறோமோ அதை விட்டு விடாத பட்சத்திலே நாங்கள் இயேசுவுக்கு பின்னால் போய் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. என்றால் அவர் பரிசுத்தம் நிறைந்ததே. அல்லேலூயா. அப்ப இப்படியாக அநேக அழைப்புகளை அங்கே ஆண்டவர் விட்டு இருக்கிறார். அப்ப நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 பேரும் இன்றைக்கு நாங்கள் பார்த்தபடி அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாள் அவருடைய சகோதரர்கள் 3 பேருமாக அவருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி, அவருக்கு ராப்போஜனம் பண்ணி அவரை மிகையாய் உயர்த்த வேண்டும், அவருக்கு நாங்கள் என்னெல்லாம் எங்களால் முடிந்ததோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நினைத்தது போல நன்றி அறிதலுள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ என்று நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சபைக்கு வருகிற போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவங்களுக்குள்ளே அந்த விருப்பம், அந்த வாஞ்சி, அந்த தாகம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுதுதான் நீங்கள் கனம் பண்ண இன்னும் குறைவுகள், இன்னும் பாடுகள், இன்னும் வேதனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை முடிவு தருவார். அல்லேலூயா. அநேகருக்கு என்னவா இருக்கிறது என்று சொன்னால், நாங்க புதிதாக வருகிற பிள்ளைகள், தேவனையும் அறியாத பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வந்தார்கள், உடனே ஜெபித்தார், அவர் சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் அல்லவா, அப்படியே சீக்கிரத்திலே என்னுடைய காரியங்களை அவர் சரி செய்திட வேண்டும், அவருக்குள்ள இந்த வல்லமை இருக்கு என்று சொல்லித்தானே இந்த சபை மக்கள் என்ன அழைக்கிறார்கள், அப்படியே என்று சொல்லி வந்து கொண்டிருப்பார்கள். உடனே அது நிறைவேறவில்லை, அதில் ஒரு தோல்வி வந்துவிட்டது, ஒரு பலவீனம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சொன்னார்கள் அது நடக்கவில்லை அப்படி என்று சொல்லி அவர்கள் ஒன்று பின்மாற்றத்துக்குள்ளாய் போய்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் சபைக்கு வராமல் போய்கிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நாங்கள் பட்ட பிரயாசங்கள் வீண் போயிற்று என்று சொல்லி கர்த்தர் வைத்த நாளில் அவர்களை கொண்டு வருவார். ஆனால் அவர்களுக்குள்ளாக வேறுபடுகிற வசனங்களை, வைராக்கியத்தின் வல்லமையை நீங்கள் அவர்களுக்கு புகுத்தவனங்கள் மத்தியில் இருக்கிற போதெல்லாம். அல்லேலூயா. அவர்கள் நல்ல நிலத்திலே விழுந்தவர்கள் இல்லைன்னா அப்படித்தான் சரிஞ்சு போவாங்க பாடும் பிரச்சனையும் வரும்போது. அல்லேலூயா. பார்க்கிறோம் என்ன, நாளுக்கு நாள் இங்கே எவ்வளவு புதிய புதிய சகோதரர்கள் வந்தார்கள் பாருங்க. ஆனா அவர்களாவே ஒரு தோல்வி, ஒரு ஒஃப்ரா பிரிட்ஜை வந்துட்டு காணாம போயிடுறாங்க.
வேலை கிடைக்கல, காணாம போயிடுறாங்க. எது என்று சொன்னால் ஊண்ட கட்டப்படவில்லை அவர்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் கண்ணோக்கமாக இருப்பார். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டு கர்த்தர்கள் இருக்கிற எங்களிடத்திலே எவ்வளவோ குறைவுகள் காணப்படுகிற போது புதிதாக வந்தவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இடைவிடாமல் அவர்களுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இங்கே நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை நாளிலே அதிகமாக ஜெபிப்பதுண்டு. ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், பாருங்க, பெற்றுக்கொண்டால் மட்டும் ஆண்டவர்களை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அதற்கு அடையாளமாய் பாருங்க, நீ ஒரு தானியல் சப்பித்துவா எடுத்துக்கொள்வோமா? தானியலின் புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17, 18. சப்பித்துவா verset 16, 17, 18. 1033. Daniel chapitre 3, verset 16 à 18. Shadrach, Meshach et Abednego prièrent au roi Nebuchadnezzar. Nous n'avons pas besoin de te répondre là-dessus. Voici notre Dieu que nous servons peut nous délivrer de la fournaise ardente et il nous délivrera de ta main, ô roi. Sinon, sache, ô roi, que nous ne servirons pas tes dieux et que nous n'adorerons pas la statue d'or que tu as élevée. Amen. Alléluia. வாசிங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளும் ராஜாவாகிய உம்முடைய கைக்குள் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொடுப்பதும் இல்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி விடுவிக்காமல் போனாலும் நான் நம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அற்புதத்தை செய்தார், செய்யவில்லை, பரவாயில்லை, ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் எத்தனையோ அனுபவங்கள் மூலம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அல்லவா, ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை பாடு வந்தது, நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் தளர்ந்து போகிறோம், நாங்கள் விழுந்து போகிறோம், நாங்கள் கண்ணீரோடு இருக்கிறோம். என்னால ஜெபிக்க முடியல, என்னால உபவாசிக்க முடியல, என்னால சபை கூட முடியல. ஆனால் ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிற நம்புகிற பிள்ளை எப்படி சொல்லும் என்று சொன்னால், விடுவிக்காமல் எனக்கு சுகத்தை தந்தாலும், தராமல் போனாலும், வீசாவை தந்தாலும், வீட்டை தந்தாலும், வேலையை தந்தாலும், பிள்ளையை தந்தாலும், எதை தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. அங்கே வற்றாத நீரூற்றான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அதற்காகத்தான் நாங்கள் கடந்த வாரமோ அதுக்கு முன்பதாக பார்த்தோம் அல்லவா, அந்த ஆகாரின் கண்கள் திறக்கப்படாதபடிக்கு நீரூற்று பக்கத்திலே இருந்தது. அவள் கண்ணீரோடு வேதனையோடு கதறி அழுகிறாள். என்ன அந்த நேரத்திலே கர்த்தர் கொடுக்க முடிந்தது. இனி என்னால முடியாத ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன் என்று நீங்க சொல்லுகிற வேளையிலே அவர் கடந்து வந்து காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் செய்ய மாட்டார், அவரால் முடியாது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்திருப்பீர்கள். ஆனால் அங்கே அவர் இவ்வளவாய் செய்த நன்மைகளை நீங்கள் அவமதித்து அவரை மறக்கிற பிள்ளைகள் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. அவர் சந்தேகப்படாமல் நீங்கள் சபைக்குள்ளாய் இருந்து விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா மனிதனுடைய அன்பு மாறி போகும், நாங்கள் இருக்கிற சூழ்நிலை மாறி போகும், நல்ல அந்தஸ்துல இருப்போம், நாடு கடந்து வேற நாட்டில வந்தோன்னு எல்லாத்தையும் இழந்திருப்போம். இப்படி எத்தனையோ பாடுகள் வேதனைகள் உண்மைதான் எங்களுக்கு காணப்படும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விடாமல் எப்பொழுதும் பற்றி கொள்ளுகிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அப்ப நாங்கள் அதைத்தான் உள்ள மாம்சத்தின் வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வரும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்திலே இருப்பவர்கள் ஆரம்ப வாழ்க்கை பாருங்க, பிள்ளை ஒரு குழந்தையா இருக்கும் போது அதிகமா இந்த பிள்ளையை தூக்கினாங்க, அது உணவூட்டுவதும் பால் கொடுக்கிறதும் அதற்கு பேசுகிறதும் அதை கொஞ்சுறதும் குலாவமா இருக்கும். காலம் போக 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 அது வளர்ந்து வருகிறது. அதனால எங்களுக்குள்ளாய் விரிசல் வரும். ஆனால் ஆண்டவருக்குள்ளாய் அப்படி அல்ல. எப்பொழுதும் ஒரு தாய் ஆண்டவர் நான் பிள்ளை என்ற போது மாதிரியாக, அவர் தகப்பன் நான் பிள்ளை என்றது போல, நான் குழந்தை அவரின் தாயம், அப்படியாக எப்பொழுது நீங்கள் அவரோடு ஒட்டி இருக்கிற போதெல்லாம்
கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் இன்றைக்கு எதை பார்க்க எடுத்துக்கொள்ளும் 1 கொரிந்தியர் 2:9 எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே வசனத்தை நானே வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ள. தம்முடைய 1 கொரிந்தியர் 9:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை அவர் பார்க்கிறார். அவர் உண்மை உள்ளவர் என்று நீங்க விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் கலக்கம் வரும், கண்ணீர் வரும், ஆனால் கடந்து அந்த வழியிலே போய்கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தெய்வம், என்னை நடத்துவார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்குள்ளாய் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நாம முதலாவது எதை பார்த்தோம் என்று சொன்னால், எதற்கெல்லாம் தேவன் அழைத்தார்? மனம் திரும்ப அழைத்தார், ஐக்கியம் கொள்ள அழைத்தார், பாரங்களை எடுத்து போட அழைத்தார், ஊழியம் செய்ய அழைத்தார், அதிகாரங்களை கொடுக்க அவர்களை அழைத்தார், சுகம் கொடுக்க அழைத்தார், விடுதலை கொடுக்க அழைத்தார். ஹல்லேலூயா. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் உங்களை அழைத்தார் என்று உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிற போது என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க காலை ஜபிக்கிறீங்களா, மாலை ஜபிக்கிறீங்களா, அல்லது வாரத்தில் ஒருக்கா ஜபிக்கிறீங்களா, அல்லது மாதத்தில் ஒருக்கா ஜபிக்கிறீங்களா? அநேகர் எப்படி செய்வார்கள் என்று சொன்னா ஊழியக்காரிடத்தில் அதை பொறுப்பை கொடுத்துருவாங்க. நீங்க எங்களுக்காக ஜபிங்க, நீங்க எங்களுக்காக உபவாசிங்க அப்படி என்று சொன்னால் உங்களுடைய பங்கு கர்த்தரோடு என்னதுதான். ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் நாம பார்த்திருக்கிறோம், அழைத்து சகலவற்றையும் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னொருவர் எனக்காக ஜெபிப்பார் என்று சொல்லி இன்னொருவரை கொண்டு ஜெபிக்கிற தப்பன்னு நான் சொல்ல வரையில. அதுவும் சபை கூடி ஜெபிக்கிற போது அங்கே வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, தட்டைகள் உடைக்கப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அந்த இன்ப நாமத்தினாலே நீங்க ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமே. ஆனாலும் உங்களுடைய உறவு இந்த மார்த்தாவை போல, அந்த மரியாதை போல அவருக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டதாய் காணப்படும். என்றைக்கும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விசுவாசித்தவர் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆமே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சான விசுவாசம் உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. வீணாக்குற நேரங்களை இனிமே எடுத்து போடுங்க. என்ன, நாங்கள் எவ்வளவு காரியங்களை வேஸ்ட் ஆக்குறோம். என்னதான் நாங்க ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்திருந்தாலும் அதிகமானவர்களுக்கு என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு மனுஷ மத்தியிலே சொன்னால்தான் எங்களுக்கு ஆறுதல் அடையும் போல. ஹல்லேலூயா. ஆமே. அது உண்மைதான். எங்களுக்கு சகோதரங்கள், எங்களுக்கு தாய் தகப்பன், எங்களுக்கு நண்பர்கள் எல்லாவற்றையும் விட அநேக நண்பர்களோடு உறவாய் இருப்பார்கள். தாய் தகப்பனோடு பேச முடியாததை கூட அவர்களோட பேசலாம், உண்மை. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கொடுக்கிறது போல மகத்துவமான விடுதலையை மனுஷரால் கொடுக்க முடியாது. அதை அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்ப என்ன செய்யணும்னால் கூடிய நேரம் நாங்கள் அவரோடு இருக்கிற போது அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமத்திலே பார்க்கும் என்று சொன்னால் ஆபிரகாம் எத்தனையோ பலிகளை செலுத்துகிறார், நன்றியை செய்கிறார். அங்கே ஆபேல் விளைச்சலின் முதலை நல்ல ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் துதியினாலே தேவனை கனப்படுத்துகிறார். இங்கே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து அதனாலே தான் ஒரு உத்தமனாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போன அந்த வேதத்தில் எவ்வளவோ காரியங்களிலே தங்களை உத்தமமாய் வைத்து காத்து கொண்டவர் உண்டு. ஆனால் கர்த்தர் இப்படித்தான் உத்தமமாய் இரண்டு சொல்லியும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மனுஷர்களுக்கு அல்லது பெண்ணுக்கோ குடிக்கோ ஏதோ ஒரு காரியத்திலே அடிமையாகி விழுந்து போன சிம்சோன்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த முடிவு இவ்வளவு பரிதாபமாய் போனது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்கள் பிடுங்கப்பட்ட நிலை எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமே. பூமியிலே நாங்கள் பிறக்கும் போதே ஆண்டவர் ஆவிக்குரிய நல்ல கண்களை, பார்க்கக்கூடிய கண்களை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நீதியற்றதாய் வேதனை உள்ளதாய் காணப்படுமானால் அங்கே பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து விடுவோம். என கருமையானவன். அப்பொழுது நாங்கள் அப்போது பாதன் பாடினது போல ஒரு தாய் தேற்றுவது போல என்று பாடுகிற போது அவர் வந்து என் மார்போடு சாய்ந்து கொள் மகனே மகனே என்று சொல்ல மாட்டார். ஏனென்று சொன்னார், ஒரு பரிசுத்தம் உள்ளது, மன்னிக்கிறவர் தான், பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். ஆனால் அவர் ரட்சித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற போது அங்கே போய் போய் வந்து விழுந்து இருந்து குந்தி குந்தி எழுந்து கொண்டிருப்போமானால் அவர் தண்டிக்கிறவர் அல்ல. அவருடைய திறந்த கரங்களை அவர் மூடிக்கொள்ளுவார். நாங்கள் தனிமையாய் போய்விடுவோம். ஹல்லேலூயா
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்ப நாங்க இன்றைக்கு என்ன நினைக்க பார்க்கணும்னு சொன்னா, நாங்க மாத்தா மரியாதை போல பெரிய விருந்து, மரியாதை போல பெரிய பெர்ஃப்யூம், அந்த இதெல்லாம் வேண்ட முடியாது. நாங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டாம், பெரிய சமையல் செய்ய முடியாது, ஆயத்தம் பண்ண வேண்டாம், எனக்கு இருக்க இடம் இல்லை, நான் இந்த தான் வீட்டை ஆயத்தம் பண்ண வேண்டாம். ஆனால் உங்கள் இருதயமாகிய ஆலயத்தை அவருக்காக சுத்தமாய் வைத்திருங்கள், அலங்கரித்து வைத்திருங்கள். துதிக்க 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 எல்லா கசப்பு, காயங்கள், வேதனைகள், அசுத்தங்கள் எங்களை விட்டு வெளியேறி போகும். அங்கே ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவோம். ஹalleluya. ஆமென். ஏனென்று சொன்னால் அவருக்கு கொடுக்கிற கனம் அத்தளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்றதை அவர் விரும்புகிறவர். அதுக்கு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம். livre d'Esther chapitre 1 verset 1 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அங்கே ராஜ்யத்திலே 624வது பக்கம், புதிய பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக. எஸ்தரின் புத்தகம் 624. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. வாசிங்க. Esther chapitre 1 verset 4. Il montra la splendide richesse de son royaume et l'éclatante magnificence de sa grandeur. Nombre de jours commençait 80 jours. Lorsque ces jours furent écoulés, le roi fit pour tout le peuple qui se trouvait à suivre la capitale, depuis le plus grand jusqu'au plus petit, un festin qui dura 7 jours dans la cour du jardin de la maison royale. Des tondures blanches, vertes et bleues étaient attachées par des cordons d'Isus et de pourpre, et des anneaux d'argent et des colonnes de marbre. Des lits d'or et d'argent reposaient sur un pavé de porphyre, de marbre, de natte et de pierre noire. Amen. கண்டிக்கணும். அப்படி எத்தனையோ சபைகள் உண்டு. ஹalleluya. எப்படி அது உருவாகிறது? நீங்கள் எல்லாரும் இணைந்தால் தான் உருவாக முடியும். செய்யுங்க 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 எல்லாருக்குமே சொல்லுங்க. எப்பொழுதும் உங்கள் எல்லாருக்கும் நீங்க ஊழிய வழிகள் உண்டு. அதற்கென்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க, அதற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சொல்லும் போது, நாங்கள் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லுகிறது அல்ல. சரியில்லாமல் இருக்கிறதும் சபையிலே சரியாக முதலாவது நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஹalleluya. சில சட்ட திட்டங்களை கூட நாங்கள் இன்னும் அறியாதவர்களை திருச்சபையிலே இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் ஒருமனப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஆமென். வந்தால் உண்மையிலே தான் பாருங்க, உதவி செய்ய வேண்டும், பணத்தால் உதவி செய்ய வேண்டும், முடிந்தால் தேவைகளை சந்திக்க வேண்டும், பேப்பர் காரியங்கள், இது ஒரு அந்நிய தேசமாக இருக்கிறது, அங்கே உதவி செய்ய வேண்டும். பாசை தெரிந்த பிள்ளைகள் வேலை என்றால் தெரிந்தால் அவர்களுக்கு ஒரு வேலைக்குரிய உதவிகளை செய்ய வேண்டும். அது எல்லாம் அடுத்த கட்டம். முதலாவது இதனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாங்கள் சபைக்குள்ளாய் தேடும் போது மிகுதியானது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹalleluya. இன்றைக்கு இந்த இடத்துல இல்லாத அநேக சகோதரர்கள் ஏனென்று சொன்னால், அவர்கள் நினைத்ததெல்லாம் இது ஒரு பொலம்புவா, இது ஒரு எப்படி சொல்ல முடியும், ஒரு பேங்க், அப்படியாக நினைக்கிறது நிமித்தம் அவருடைய அறியாமையினாலே தான் அவருடைய ரட்சிப்பின் ஜீவியம் உலகிலே ஸ்தம்பித்து போகிறது. ஹalleluya. யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்காக அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். அப்ப அதற்காக இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. முதன்மையானதை, பெஸ்ட் ஆனதை கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அங்கே எஸ்தரிலே பார்த்தது போல 1:7 பார்த்தோம். மீண்டும் வாசிக்கிறேன். அங்கே 6 அங்கே வெண்கலம் உண்டு, தூண்களின் மேல் உள்ள வெள்ளி உண்டு, வளையல்கள், மெல்லிய நூல், சிவப்பு நூல், கயிறு, எல்லாம் மேன்மையானது, முதன்மையானது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சரசம். அதுக்காக நீங்க அப்ப திராட்சரசம் பெஸ்டானது சபையில வைக்கலாமா? இல்லை, அதெல்லாம் வேற கதைகள். அதல்ல, தேவனுக்கு முதன்மையானது நாங்கள் கொடுக்கிறோம். ஹalleluya. அது என்னவா இருக்கணும்? காலையில் எழுந்தது, தெய்வமே இன்றைக்கு எனக்கு கண்பிடிக்கிற கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி. அதை நான் பேசுகிற முதல் மாசனமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. எனக்கு அது மற்றது கொடுக்கிறது